மேலும் இவை சென்னையின் சப்தஸ்தான ஸ்தலம் போலும் அமைந்துள்ளது. சப்த ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இதன் விசேஷமாகும். இவை அனைத்தும் மயிலாப்பூர்லேயே இருப்பதால் ஒரே நாளில் நீங்கள் தரிசனம் செய்துவிட முடியும். அதில் முதலில் தரிசிக்க வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க காரணீஸ்வரர் திருக்கோயில் தான். இது ஒரு குருஸ்தலம் மட்டுமல்ல, முனிவர் வசிஷ்டர் வந்து வணங்கிய கோயில். அது மட்டும் அல்லாமல் இது மிக பழமையான 12ஆம் நூற்றாண்டில் அமைந்த ஒரு திருக்கோயிலுங்க. மயிலையில் கச்சேரி சாலையில் செல்கையில் பஜார் சாலையின் உள்ளே நடு மையத்தில் பிரதான சாலையில் இந்த காரணீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளதுங்க. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாகவும் உலகம் இயங்குவதற்கு காரணமாகவும் இருந்த ஈஸ்வரன் இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கிறார். அதனால தான் காரணம் ப்ளஸ் ஈஸ்வரன் சேர்ந்து காரணீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களும் காரணீஸ்வரருக்கு இருக்குது. கார்வண்ண மேகத்தை அணிந்த ஈசன்